ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கும் பண்ணியிருக்கேன். இது வந்து சாமை அரிசியில் பொங்கல். எப்போவுமே ஒரே மாதிரி பச்சரிசியில் பொங்கல் பண்ணாமல் வாரத்தில் 2 தடவையாவது சிறுதானியங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த சாமை அரிசியில் நல்ல குழப்பம் இருக்குங்க. ஃபைபர் வந்து ரிச்சாக இருக்குது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். காஞ்ச மிளகா உடச்சக்கல்லை வச்சு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். இது வந்து நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை வச்ச அரைச்சி விட்ட பரங்கிக்காய் சாம்பார். நேற்று சமையல் ஷார்ட்ஸில் என்னால் போஸ்ட் பண்ண முடியலங்க. சாமை அரிசி பொங்கல், சட்னி, சாம்பார் இருக்குது. மத்தியானம் கொடுத்து விடுறதுக்கு சப்பாத்தி. ஒருத்தருக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண போகிறேன். கொஞ்சமாக சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி தொக்கு. இது சாம்பார் வெங்காயத்திலும் செய்யலாம், பெரிய வெங்காயத்திலும் செய்யலாம். சூப்பராக இருக்கும். தண்ணியே விடாமல் நல்லா கெட்டிமாக தொக்கு மாதிரி எண்ணெயிலே கிளறினீங்கன்னா மத்தியானம் சப்பாத்திக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இதுதான் மார்னிங் ஃப்ரைடே பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.